திருவள்ளூர் பழைய திருவிக்க பேருந்து நிலையத்தில் தேர்தல் திருவிழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவரும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பேருந்துகளில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டி பொதுமக்களுக்கு உறுதிமொழி பத்திரங்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் பங்கேற்று சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவில்பட்டியில் பெட்டிக்கடைக்காரரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் சிறுவன் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ராஜீவ் நகரில் உள்ள ஜோதி என்பவரின் பெட்டிக்கடைக்கு கடந்த புதன்கிழமை இரவு மதுபோதையில் வந்த சில இளைஞர்கள் ஓசியில் சிகரெட் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஜோதியை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். இந்த வழக்கில் 19 வயதான மாடசாமி, 21 வயதான சிம்சன், 20 வயதான பாண்டியன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி மீது பின்னோக்கி வந்த சரக்கு வாகனம் மோதியதில் அவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். விண்டர்பேட்டை பகுதியில் 80 வயதான கஸ்தூரி என்ற மூதாட்டி சாலையில் நடந்து சென்ற பொழுது பின்னோக்கி வந்த சரக்கு வாகனம் அவர் மீது மோதியதில் மூதாட்டி கஸ்தூரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தலைமறைவாக உள்ள ஓட்டுநரை காவலர்கள் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மணல் ஓவியம் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேர்தல் அதிகாரிகள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வில் சி-விஜில் போன்ற தேர்தல் தொடர்பான செயலிகள் மற்றும் வாக்களிப்பதன் அவசியம் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை மண்டல அலுவலகத்தில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு அலுவலர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜகவினருக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் புகைப்படத்தை கிழித்து நாகர்கோவிலில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியை தவிர மற்ற 5 தொகுதிகளிலும் கூட்டணிக்கு ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த அதிமுக பெண் கவுன்சிலர் ஸ்ரீலிஜாவின் ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்பினர். நெல்லை மாவட்டம் 4 நேரி தொகுதியை அமமுகவிற்கு ஒதுக்கியதால் முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு 4 நேரி தொகுதியில் அமமுகவிலேயே அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததாகவும் அந்த கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கூறி அவர் விலகியுள்ளார். அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளர் பொறுப்பு வகித்த ரெட்டியார்பட்டி நாராயணன் தனது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணையக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி ஜோலார்பேட்டை நகர பகுதியில் தனது கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களோடு தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய 4 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வென்றது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று வந்த மர்ம மயிலால் பீதி நிலவியது. மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு மின்னஞ்சல் வந்துள்ளது. இதனையடுத்து மோப்பனாய், மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது. கொடைக்கானலில் மரத்தின் மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானது. மதுரையில் இருந்து கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா வேன் சொந்த ஊர் திரும்பும் வழியில் வத்தலகுண்டு சாலையில் மரத்தின் மீது மோதியது. நல்வாய்ப்பாக வேனில் பயணித்த 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தப்பினர். ஈரோட்டில் வருவாய் கோட்டாட்சியர் கிரிக்கெட் விளையாடி தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்.
ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வருவாய் கோட்டாட்சியர் செந்துஜா தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கிரிக்கெட் விளையாடிய கோட்டாட்சியர் ஒவ்வொரு பந்தையும் விடாமல் அடிக்க முயற்சிப்பதைப் போல வரும் தேர்தலில் ஒவ்வொரு வாக்கையும் விடக்கூடாது என கூறினார். எப்படி பால் எப்படி மிஸ் பண்ணாம அடிக்கணுமோ அதே மாதிரி உங்க ஓட்டை மிஸ் பண்ணாம போட்டணும். ராமநாதபுரம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதியதில் 10 வயது சிறுமி உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மகேந்திர சிங் தனது குடும்பத்தினருடன் தமிழ்நாட்டில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று கன்னியாகுமரியில் இருந்து காரில் ராமேஸ்வரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். ராமநாதபுரத்தை அடுத்த பெருங்குளம் பகுதியில் வந்தபோது இவர்களது கார் மீது அரசு பேருந்து மோதியது. இதில் மகேந்திர சிங்கின் மகள் ஆராத்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சேலம் அழகாபுரத்தில் பாஜக கல்வியாளர் பிரிவு அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஜெயராமன் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் செயல்படும் இந்த அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. தஞ்சாவூரில் காவல்துறையினரை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலப்பிரச்சினை தொடர்பாக வழக்கறிஞர் ஒருவர் மீது வல்லம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுது காவல்துறையினர் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக கூறி வல்லம் காவல் ஆய்வாளர், அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளர் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என கோரி வழக்கறிஞர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு மூலப்பொருட்களை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சங்குபட்டி கிராமத்தில் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்த குடோனில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது உரிய அனுமதியின்றி பட்டாசு தயாரிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த அலுமினிய பவுடர், பொட்டாசியம் நைட்ரேட், கந்தகம் உள்ளிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர். குடோனை வாடகைக்கு எடுத்த மகேந்திரன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை திருமங்கலம் ராஜாஜி சிலை முன்பு சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வலியுறுத்தி தேசிய கொடி வண்ணத்தில் பிரம்மாண்ட ஒருவிரல் கோலமிட்டு 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் வாக்குரிமை குறித்து விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் திருமங்கலம் ராஜாஜி சிலை முன்பு தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி சென்றனர். சேலம் குமாரசாமிப்பட்டி எல்லை பிடாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பூக்குண்டம் இறங்கும் விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், குறிப்பாக பெண்கள், கைக்குழந்தைகளுடன் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவள்ளூர் அருகே வேப்பம்பட்டு அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவன் உடற்கல்வி ஆசிரியரால் பிரம்பால் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட மோதலில் ஆசிரியர் தாக்கியதில் மாணவனின் கையில் ரத்தம் கட்டி உடல்நிலை பாதிக்கப்பட்டது. பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று வகுப்பாசிரியர் அலட்சியமாக பேசியதாகவும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் மருத்துவமனையில் பிரசவித்த இளம்பெண் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த நிலையில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உயிரிழந்த பெண்ணின் உடலை கூராய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றிய காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பின் உறவினர்கள் கலைந்து சென்றனர். பண்ருட்டி ராமச்சந்திரன் துவக்கிய கட்சியான எம்ஜிஆர் அதிமுக பொதுச் செயலாளர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஆர்வி ரஞ்சித்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்தார். அதிமுக உரிமை மீட்பு கழகத்திலிருந்து பிரிந்து அண்மையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக கட்சியை தொடங்கினார். இக்கட்சியில் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ரஞ்சித்குமார் திடீரென அக்கட்சியில் இருந்து விலகினார். மேலும் அவர் தாவேக்காவில் இணைந்த நிலையில் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆன்லைன் வர்த்தக ஆசை காட்டி 51 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 4 பேரை சென்னை ஆவடி காவல் ஆணையரக சைபர் கிரைம் காவல்துறையினர் கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் வைத்து கைது செய்தனர். ஆவடியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன், அயப்பாக்கத்தைச் சேர்ந்த அருண் கிருஷ்ணராஜா ஆகியோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்த விளம்பரத்தை நம்பி 51 லட்சம் ரூபாய் அளவிற்கு மர்ம நபர்களிடம் பணத்தை இழந்துள்ளனர். ஆவடி மாநகர காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹாவிடம் அளித்த புகாரின் பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வீடு வாடகைக்கு எடுத்து கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்த 2 வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். காந்தூரில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அங்கு விரைந்தனர். காவலர்களை கண்டதும் தப்பியோட முயன்ற இருவரை பிடித்து விசாரித்ததில் ஒடிசாவைச் சேர்ந்த கண்ணு சரவணா விஷாய், மிகுகுமார் ஆகியோர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் 33 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணம் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 1,40,40,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தென் புதுப்பட்டு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட பொழுது நிதி நிறுவனத்தில் பணியாற்றும் புஷ்பராஜ் என்பவரின் வாகனத்தை சோதனையிட்டனர். அப்பொழுது அவரிடம் இருந்து 1,41,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோங்குடி கண்மாயில் வரத்து லாரியை அடைத்து தனியார் நிறுவனம் சோலார் பேனல் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் அறந்தாங்கி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது ஆதார், குடும்ப அட்டைகளை ஒப்படைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே மெக்கானிக் ஒருவர் ஜீப்பில் மர்மமான முறையில் மரணமடைந்தது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 40 வயது மதிக்கத்தக்க நபர் வாகனத்தில் இறந்து கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் நேரில் சென்று உடலை கைப்பற்றினர். ஏழுமலை நகரில் உள்ள ஒர்க் ஷாப்பில் பணியாற்றி வந்த உசேன்கான் என்பவர் காரை வாட்டர் சர்வீஸுக்கு எடுத்துச் சென்ற பொழுது இறந்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. தஞ்சாவூரில் சிகிச்சை முடிந்து ஆம்புலன்ஸில் வீடு திரும்பிய பொழுது டிப்பர் லாரி மீது ஆம்புலன்ஸ் மோதி ஏற்பட்ட விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்தனர். பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த 78 வயதான செல்லாட்சியை அவரது மகனான பைரோஸ் பானு உள்ளிட்டோர் தனியார் ஆம்புலன்ஸில் ஊருக்கு அழைத்துக் கொண்டு சென்றனர். அப்பொழுது துவரங்குறிச்சி கள்ளிக்காடு பகுதியில் எதிரே வந்த டிப்பர் லாரி மீது ஆம்புலன்ஸ் நேருக்கு நேர் மோதியதில் செல்லாட்சி, பைரோஸ் பானு இருவரும் உயிரிழந்தனர். ஓட்டுநர் உள்ளிட்டோர் காயமடைந்தனர்.